ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாசி மகம் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அதை சரி செய்து தரக்கூடிய வழிபாடுகள்னு சில வழிபாடுகள் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். இந்த கோவிலுக்கு போங்க, இன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரிதான் மாசி மகம் வழிபாடு. மாசி மகம்னா என்னன்னா, சூரியன் கும்பத்துல இருக்கும், சந்திரன் சிம்மத்துல மக நட்சத்திரத்துல இருக்கும். அந்த நாள் தான் மாசி மகம். சூரியனும் சந்திரனும் ஒண்ணு சம சப்தமாக பார்த்து கொள்ளும். அதுதான் மாசி மகம். இதுலயே மகாமகம்னு வருது இல்ல, 12 வருஷத்துக்கூட வருமே. மகாமகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன் கும்பத்துல இருக்கும் போது சிம்மத்தில் சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்தால் அது மகாமகம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். அடுத்த மகாமகம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு இல்லையா? இப்ப மாசி மகம் அன்றைக்கு யார் ஒருவர் நீர்நிலைகளில் நீராடி முறையாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என்ன தோஷம் இருந்தாலும் அது நீங்கும் என்பது நம்பிக்கை. எல்லா கோவில்லையும் மாசி மகம் அன்னைக்குதான் தீர்த்தவாரி நடக்கும். நீங்க எடுத்து பாருங்களேன், பெரிய பெரிய கோவில்கள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன கோவிலா இருந்தாலும் சரி, மாசி மகம்னா தீர்த்தவாரி. சுவாமி, அம்பாள், பெருமாள், தாயார், முருகன் எல்லாரும் கடலுக்கு வந்து நீராடுவாங்க, அல்லது ஏதாவது நீர்நிலைகளுக்கு போய் நீராடுவாங்க. தீர்த்தவாரி நடக்கும் கோவில்கள்ல. இந்த நாள்ல மாசி மகம் அன்னைக்கு நாம ஏதாவது நீர்நிலையில் நீராடி இறைவனை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக என்ன தோஷம் இருந்தாலும் அது நீங்கும். யாராவது கும்பகோணம் பக்கத்துல இருந்தீங்கன்னா, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாசி மகம் அன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. யாராவது மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருந்தால், அதுலயும் யாருடைய ஜாதகத்திலேயாவது சனி மக நட்சத்திரத்துல இருந்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி மக நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் என்று சுந்தரர் பாடுகிறார். யாராவது மக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அல்லது யாருக்காவது ஜாதகத்துல சனி மக நட்சத்திரத்துல இருந்தா அவர்கள் மாசி மகம் அன்றைக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. பொதுவாகவே மாசி மகம் அன்றைக்கு நாம் நீர்நிலைகளில் நீராடி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது என்பது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்து தருகிற வழிபாடு. அதுலயும் முக்கியமா மகம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் கோவிலுக்கு போங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு போனால் இன்னும் சிறப்பு. யார் ஒருவர் மாசி மகம் அன்றைக்கு தவறாமல் இந்த வழிபாடுகளை செய்கிறார்களோ நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் வரும். நீங்க செஞ்சு பாருங்க. சூரியன் கும்பத்துல இருக்கும் போது, சந்திரன் சிம்மத்துல மகா நட்சத்திரத்துல இருக்கும் போது வரக்கூடிய மாசி மகம் அன்றைக்கு, வர பிப்ரவரி 24ஆம் தேதி மாசி மகம். முதல் நாள் மாலையே பௌர்ணமி தொடங்குது, இரவுலதான் மக நட்சத்திரம் தொடங்குது. நீங்க பிப்ரவரி 24ஆம் தேதி காலையில இருந்து மாலை வரை எப்ப வேணாலும் நீங்க கடலுக்கோ ஆறுக்கோ போய் நீராடி இறைவனை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.